வந்து எனக்கு அதாவது கத்தி படத்தில் நம்ம விஜய் சொல்கிற மாதிரி எனக்கு மேப் வேணும் அப்படின்னா மேப்பு கொண்டு வந்து கொடுத்தா நமக்கு பிஜிஎம் போடுவார் டன் டடா டன் அதான் நமக்கு பிஜிஎம் என்னது என்ன இருக்குது கத்தி படத்தில் இப்படி கீழே கொண்டு போகும் பிஜிஎம் தான் அது அதான் பிஜிஎம் அதெல்லாம் ஆமாண்டா சரி பிஜிஎம் போடுங்க கீழே கொண்டு போங்க போடு கீழே சரி சொல்கிறேன் மாலத்தீவில் மாலியில் யாராவது ஒரு நல்ல கேமராமேன் இருந்தால் எனக்கு தேவைப்படுது ஆனால் இவங்க வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல மறுபடியும் நமக்காக சரி நல்லா சிரிக்குது பக்கத்தான் ஒரு பொண்ணு ஆனால் பொண்ணை பார்க்கக்கூடாது பொண்ணை பார்த்தோம்னா நம்ம பண்ணாமல் போயிடுவோங்கிறதுக்கு நான் தான் ஒரு அடையாளம் இல்லை கட் பண்ணிட்டேன் முன்னாடியே அப்படி இல்லை பொண்ணுங்க சாவகாசமே நமக்கு வேணாம் எங்கே போகிறது தெரியலவா அவனுங்கள்ட்ட போவான் இதே நானாக இருந்தால் என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன் போகலாமா எங்கே போகிறதுன்னு கேட்டுருந்தானா எங்கே போகணுன்னு தெரியல ஆனால் காலம் முழுக்க உன் கூட போகணும் ஐயோ எனக்கு தாண்டா இப்போ சவுண்டு போல இருக்கு ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட கடல் அங்கே இருக்கு பாரு கடல் மீன் செத்துடு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா இந்த மாதிரி கடலில் இந்த மணலில் மண் வீடு செஞ்சு விளையாடணும் அப்படின்ட்டு பட் ஆனால் இந்த வயசு விளையாண்டா என்ன சொல்லுவாங்க நண்பா என்ன சிண்டத்தனமாக விளையாண்டுருக்கான்னு சொல்லுவாங்க அதுதான் அப்படி தான் சொல்லுவாங்க 7 வயசாகுது போய் மணலை விளையாண்டுட்டு இருக்கு அப்படிம்பாங்க அதுலேயும் ஒருத்தன் சொல்லுவான் கல்யாணம் ஆகி அவன் புள்ள விளையாடணும் அவன் விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் நீங்களாம் பாருங்க 45 வயசு ஆகுது இவனுக்குலாம் இன்னும் கல்யாணம் ஆகலை யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் வெளிநாட்டில் வாழ்றவனுக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் அப்படி யாராவது மகராசன் வெளிநாட்டில் வாழ்கிறவனுக்கு பொண்ணு கொடுத்தானா அவனெல்லாம் கடவுளுக்கு சமம் அவனுக்குலாம் நான் கோயில் கட்டி கும்பிடுவேன் மாமனாராச்சு என்ன எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது நம்ம எப்படா திரும்பி சின்ன பிள்ளை ஆகும் அப்படின்ட்டு பட் ஆனால் ஒரு சில விஷயத்தெல்லாம் போனால் வராதுங்கிறதுல இதுவும் ஒன்று இதே பார்த்துட்டு வா எவன் நிற்கிறா எவன் அவுட்டு போட்டு நிற்கிறா எவன் மேயரா பாரு நீ பாரு காலம் கண் பண்ணுறது கடமை கண் பண்ணுறது அந்த மாதிரி காலம் வந்து போயிடுச்சுன்னா அது காலத்தரம் வந்து இழந்துட்டோம்னா அது திரும்ப அந்த காலத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. நீ கவர் போட்டு கட்டி வைப்பா நீயப்பா வர மாற்றவும் முடியாது. நான் முதல் கடல் பார்த்தது எங்கே தெரியுமா? எங்கே பார்த்தேன்? மாலத்தீவில் தான். தமிழ்நாட்டில் கடல் பார்க்கலாம் பார்த்ததே இல்லை. சென்னை போனதில்ல, கன்னியாகுமரி போனதில்ல, போயிருக்கேன். ஆனால் கடலை பார்த்ததில்லை. 26 வருஷத்தில் கடவுள்னு பார்த்தது இங்கே தான். பாருங்க இதை மென்ஷன் பண்ணுறான், வயசை மென்ஷன் பண்ணுறான் பாருங்க. அவன் பிறந்து 26 வயசு ஆயிடுச்சுட்டு அது எந்த டைமில் மென்ஷன் பண்ணுறான் பாருங்களா. 26 வருஷமாக நீ கடலே பார்த்ததில்லை. நாங்களாம் பார்த்துருக்கோம். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடும்போதும் ஐயப்பனுக்கு மாலை போடும் போதும் 5 நாள் 10 நாள் டூர் கூட்டிகிட்டு போவாங்க. கடலை சுற்றி தமிழ்நாட்டை சுற்றி காமிச்சிடுவாங்க. அதில் நான் பார்த்துருக்கேன், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் பையன் போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா என் நண்பன் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பன். மரங்களையும் தாண்டி இனத்தையும் தாண்டி எனக்கு கிடைத்த ஒரு அற்புதம்னா இவனை சொல்லக்கூடாது தான், சொன்னால் தான் கூட வருவான். அதனால சொல்லித்தான் ஆகணும். 26வது வயசுல இந்த கடலை பார்க்கணும் இருந்திருக்காங்க. 26. அதாவது ஒரு சில பேர்த்துக்கு எது எப்போ கிடைக்கணுமோ அதாவது அப்பப்போ தான் கிடைக்கும். ஐயோ நமக்கு கிடைக்கலையே நம்ம அவசரப்படவும் கூடாது, ஐயோ நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு தூக்கி போடவும் கூடாது. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான். ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிட்ட வந்துட்டு மறுபடியும் தூக்கி போட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே கிடைக்காது. அதனால் ஆசைப்படாத வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படுவோம். நீ கடலை பார்த்துருக்கியா? நான் கடலை பார்த்துருக்கேன். கடலை போட்டிருக்கியா? கடலை போட்டதில்லப்பா. நம்ம நானாக வந்து மிடில் கிளாஸில் சாதாரண ஒரு பையன். நம்மளாம் ஒரு பொண்ணு எடுத்து பார்க்கறதே பெரிய விஷயம். அதுக்கிட்ட கடலை போடுறது ஒரு 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 நேற்று தான் சொன்னால் ஒரு பொண்ணோட இதுவரையும் போனால் கடலை குட்டி ஏதோ ஆப்பு வைக்கிறான். சொல்லு நீ சொல்லு. இப்போ கள்ளக்குறிச்சி பயம் விடக்கூடிய இல்லை என்னையும் அதாவது அந்த அளவுக்கு நான் ஒன்றும் மோசமாக இல்லைல்ல. நீங்களே மூஞ்ச பாருங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. அந்த அளவுக்கு மோசமாக இருக்கேன். மோசம் இல்லை, ரொம்ப மோசமாக. என்னையும் ஒரு 2 பொண்ணுங்கெல்லாம் லவ் பண்ணாங்க. 2-3 பொண்ணுங்கெல்லாம் வேணான்னு விட்டுட்டியா? வேணான்னு விடல. ஒரு பொருள் வந்து ரொம்ப பழகிருச்சுன்னா அது பழைய பொருளாகிடும். அதே சமயம் புதுசு ஒன்று வந்துச்சுன்னா பழசம் மறந்துடுவாங்க.
இது தமிழனுடைய ரொம்ப பழமையான எண்ணம், ரொம்ப பழமையான எண்ணம். அதனால் புதுசு வந்துருச்சுன்னு சொல்லி பழசை வந்து தூக்கி எரியல, அவங்களே எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. சரி, போனவங்களும் நல்லா இருங்க. நான் ஏதோ திருப்பி உங்கள் வாழ்க்கையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதோ அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். பல பெண்களை ஒன்று போயிருக்கலாம் மகன்டா. இந்த நண்பன் ஒருத்தன் போதுண்டா. அதாவது ஒரு புண்ணு வந்து இப்போ புண்ணாச்சுன்னா மருந்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்ல வர மருந்து மருந்தா சத்தியமாக இருந்தாலும் முடியும். அதாவது ஒரு கஷ்டம்னா நண்பன் தான் வருவான், ஆனால் ஒரு நண்பனே கஷ்டமாக வரானா அது இவனாக தான் இருப்பான். கடல் அலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னன்னு சொல்லி தெரியல. என்றைக்கா ஒரு நாள் தான் மனுஷனுக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ அப்போல்லாம் அவனுடைய சுயமுகத்தை காமிக்கிற மாதிரி இயற்கையுமே கூட அப்படி தான். என்றைக்கெல்லாம் வந்து கோவம் வருதோ அன்றைக்கெல்லாம் இயற்கை அதனுடைய சுயமுகத்தை காமிக்கும். இதான் பஸ்ஸு இதான் மாலத்தீவில் பஸ்ஸு. 2 அடுக்கு பஸ்ஸு, 1 அடுக்கு பஸ் இருக்குது, மேலேயும் இருக்குது கீழே இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பஸ்ஸு தான். மாலத்தீவில் ஏசி பஸ்ஸு தான் வந்து ஓடும். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரைட்டே இல்லாத ஒரு பஸ்ஸுனா அது இங்கே இருக்குது. நம்ம பேசிக்கிட்டு வரோம். இவன் என்ன பண்ணுறான்னா, நீ பாருங்க பஸ்ஸை பார்த்தா நீ தானே பஸ்ஸை பார்க்க சொன்ன. பஸ் கீழே ஒரு பொண்ணு போச்சா? ஏய் வேணாண்டாடு, பஸ்ஸை பார்த்தா அவன் உங்கள் அம்மா அங்கே நம்ம பிள்ளை வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இவனுக்கு சரி இந்த வார்த்தையை சொல்ல வச்சிட போகிறான் பாருங்க. சரியா, யாரும் கிடைக்கல இன்றைக்கி. ஒரு தமிழர் கூட இது வரைக்கும் மீட் பண்ணலை. மீட் பண்ணலன்னா போக வேண்டியதான். இல்லை பார்ப்போம், ஒரு நாள் மாதிரி இன்னொரு நாள் வந்து அமையாதுல்ல. எதில் பார்த்தேன்? ஏதோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு வந்து அப்படியே மனம் போய்த்தான். எதாவது மனப்பாடம் பண்ணியிருக்கா அவங்க நேரம். சொல்லு என்னத்தை சொல்லு. எடே ரூமுக்கு போகலாமா? மழை வேற வருது. மழை வேற வருது, போட்டு போகுது. ஏதோ தோசை வாசம் வருது. இல்லை ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதுக்கு தான் இவனெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வரவே கூடாது. பசிக்கும்ல. ஆனால் வருது வருதானே போமா. காசு காசு இப்போ சாப்பிட்டா நைட்டுக்கு டீ சாப்பிடுவோம். தாங்க நம்ம ஆண்களோட இதாக தாங்க. ஒரு டீயை வச்சு வாழ்க்கையை ஓட்டுறோம் அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் ஒரு மழை ரொம்ப அதிகமாக வருது. இதா இது தெரியாத 4 சக்கரம் வாங்கலாம். கையில் சாரி கண்டு தெரியல. உங்கள் அம்மா இவனை பாலிடெக்னிக் படித்து வச்சுது, அது கை லைனு போட்டுட்டு இவன் சே லைனுங்கிறான். ஆனாடே உங்கள் அம்மா இவனை பாலிடெக்னிக் படித்து வச்சுது, அது கை லைனு போட்டுட்டு இவன் சே லைனுங்கிறான். தெரிலடா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகேந்திரன். வைதவை ஆசிப் முகமது ஆசிப். இது முகமது ஆசிப். இது தேவையா? கூட ஃபுல் பேர் சொல்ல பாருங்க. முகமது ஆசிப் இஸ்மாயில். இஸ்மாயில் அப்பா பேர் எனக்கே தெரியும். தமிழ்ல தகவல் ரைட். இங்கிலீஷில் ஏதாவது வரலாறு படிக்க முடியுமா என்ன? அப்பா பேர் இஸ்மாயில். அதனால் அப்படி ஃபுல் பேர் வந்து அரபிக் பெயர். மீண்டும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகேந்திரன். வைதவை முகமது ஆசிப் இஸ்மாயில். அமுகு டுமுகள் அமால் டுமால். அமுகு டுமுகள் அமால் டுமால்.